செங்கல்பட்டுல ஒரு கூட்டம் பாஜகவின் ஒரு சிந்தனை கூட்டம்னு சொல்லிட்டு திரு பி.எல். சந்தோஷ், திரு எல். முருகன் எல்லோருமே பங்கேற்றிருக்காங்க. நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர். அண்ணாமலை உள்ளே வெளியே ஆட்டம் ஆடிக்கொண்டிருந்தார். ஆனா சற்று முன் அவரு அங்க போயிருக்காரு அந்த ப்ரோகிராம்க்கு அப்படின்னு சொல்றாங்க. அவர் வரமாட்டேன்னு சொன்னாரு. உடல்நிலை காரணம் காட்டினாரு. இப்ப போயிருக்காரு. என்னத்துக்காக இந்த கூட்டம்? என்ன நடக்க போகுது? ஒருவேளை நீங்கள் வந்துவிட்டு போங்கள், ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டும் என்று மேலிட பொறுப்பாளரான திரு பி.எல். சந்தோஷ் கேட்டுக்கொண்டிருக்கலாம். தமிழக அரசியல்லாம் இப்போதைய நிலவுகிற சூழல் குறித்து மட்டுமின்றி தமிழக பாஜகவில் ஒற்றுமையின்மை இருப்பதாக பாஜக மேலிடத்திற்கு தகவல்கள் போகின்றன. அது குறித்தும் விவாதிக்கலாம் என்று நான் கருதுகிறேன். உட்கட்சி பிரச்சனை தான் விவாதிக்கப்படும். உட்கட்சி பிரச்சனை இல்லை, நான் அதுவும் இருக்கும் என்கிறேன். தேர்தல் குறித்த விவாதம் தான் முக்கியமானதாக இருக்கும். உட்கட்சி பிரச்சனை குறித்த ஆலோசனைகள் வழங்கப்படும். உரிய ஆலோசனைகள் உரியவர்களுக்கு இப்படி இப்படி நடந்து கொண்டால் கட்சி அது மேலிடத்திலே அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்ற அறிவுரையும் வழங்கப்படும். தமிழக அப்படிலாம் இல்லை, அண்ணாமலைலாம் எந்த ரூட்ல போல, தமிழக பாஜக தான் 1-2 பேர் அதிமுக மாதிரி இருக்காங்க. அவங்கள கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுவதற்கு கூட இந்த கூட்டம் இருக்கலாம் என்று என் பார்வை. அதிமுகவை சேர்ந்தவர்களைப் போல தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய 1-2 பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் இருப்பது பாஜக, அதிமுக அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு உரைக்கிற வகையில் சொல்லுவதற்கும் இந்த கூட்டம் இருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் அது நல்லது.